ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. இவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா மாணிக்க வாசகர். தேவாரம் வந்தது திருவாசகம். தேவாரம் திருவாசகம் என்ற ஒரு அதுவே ஒரு தேன் மாதிரி. தேவாரம் திருவாசகம் இதை நம்ம சொல்லிகிட்டே இருந்தாவே போதும். ஒன்று ஒன்று அப்படிதான். ஒரு அடியார், அதாவது அடியாருக்கு அடியன். நான் எதுக்கு இந்த பிடிபி சேனல்ல இதை ஒரு முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த சிவபெருமானுடைய அடியார்களை இந்த திருக்கோயிலை சுற்றி இருப்பாங்க. இவ்வாறு போயிட்டே இருப்பேன். சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்காத போயிட்டு இருப்பாங்க. அடியாருக்கு அடியன், இறைவனை பார்க்குறது. இந்த அடியார நீ மனசார 63 அடியாருடைய சிறப்பை இந்த செவியிலே நீ கேட்டினாவே அடுத்த பெரிய நீ ஒரு நாயன்மாருக்கு அந்த பெருமான் வரம் கொடுப்பார். பெருமான் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடைய தான் இந்த 63 நாயன்மார்களுடைய சிறப்பு. அதனால நாரத பெருமான் இப்போ கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? நாராயணமூர்த்தி பகவானே, அப்பா நாராயணா, என்ன நாரதா, எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணா, என்னதான் உன்னுடைய குறை? ஐயா, சிவபெருமான்கிட்ட பார்த்தீங்களா, சிவன் கோயிலில் எத்தனை பேர் சுற்றி இருக்கிறாங்களேப்பா. நமக்கு நமக்கு அது சரி அனுப்புகிறோம் போனார். ஆனால் மனிதன் பூலோகத்தில் பிறந்து ஒருத்தர் கூட கிடையாது. அவர் எப்படி பண்ண அமைச்சார்? அவர் நிழல ராமராஜன் அமைச்சார். ராமராஜன் அவருடைய நிழல் கத்தி, வைதிந்தி மாலை, சக்கரம், சங்கு, ஒன்று ஒன்று பொய்யடிமை, பேயாழ்வார்கள், நம்மாழ்வார்கள்னு ஒன்று ஒன்று அவருடைய சிறப்பு அமைச்சு மறுபடியும் கூட்டிக்கிட்டார். இதுதான் எம்பெருமான் சிவபெருமானுக்கும் நாராயணமூர்த்திக்குள்ள வித்தியாசம். அப்பேற்பட்ட ஒரு வடிவம் இவர் வந்து மாணிக்க வாசகர். தேவாரம் திருவாசகத்தில் இவர் மாணிக்க வாசகர். இவர் என்ன? நமச்சிவாயவே வாழ்க, நாதனின் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணிநாதனின் தாழ் வாழ்க, ஆகமாகி நின்ற அரணியப்பன் தாழ் வாழ்க, ஏகமாகி நின்ற இறைவனடி வாழ்க, ஈசனடி போற்றி, என் ஐயனடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேகத்ததே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் என் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைத்த தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலையே போற்றி, சிவமென்னும் என் சிந்தைக்குள்ளே நின்றது, அதனால் அவ்வருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயாய் உரைப்பான் பயன் அப்படின்னு சிறப்பாக பாடியிருக்கார். ரொம்ப இதுவும் ஒரு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், பாடலாம். அதே இந்த மார்கழி மாசத்துல கூவின பூங்குயில் கூவின கோழி குருநகை புரிந்திடும் சங்கமும். எது சொல்றாருன்னா, 3 மணிக்கெல்லாம் கோழி கூவும், சாம கோழி கூவும், பச்சை கத்து 5 மணிக்கெல்லாம் பச்சை கத்தும், கர்ற முருகன் இப்போ கத்துதா எங்காது? எங்கே கத்துது? ஏதோ காட்டுக்குள்ளே கற்று, இங்கே தான் இந்த சென்னையில் எங்கேயும் கத்துறது கிடையாது. எல்லாம் அப்போ கத்தும். யார் இப்போ சாணி தெளித்து 3 மணிக்கு வந்து கோலம் போடுறாங்க? கிடையாது. எல்லாம் மஞ்சள் எல்லாம் கடையில் பூசுகிறான், மூஞ்சில் பூசுறதுனா கடையில் தெளிக்கிறான். இப்படி போயிடுச்சு. நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, எதுக்கு இந்த திருவாசகத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம்? இந்த மாதிரி போயிட்டுருக்கு. எதுனால என்ன ஆகும் அப்படின்ட்டு தான் இந்த பிடிபி சேனல் ஒரு விளக்கமாக சொல்கிறோம். இவருடைய சிறப்பு, இறைவனுடைய சிறப்பு, மாணிக்க வாசகர். இதை நம்ம மறக்கக்கூடாது. இப்படி ஞாபகம் நமக்கு இருக்கணுன்றதை இந்த பிடிபி சேனல் ஞாபகம் அப்பப்போ சொல்லிட்டு வரோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்து.